அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இருப்பது வைத்து சிறப்பான வாழ்க்கை எப்பொழுதும். ஆஹ் எனக்கு மெசேஜ் கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. குளோரி ஹெல்த் அப்டேட் சொல்லுங்கள் என்ன ஆச்சுன்ட்டு. நாங்கள் என்னன்னா புதன்கிழமை ஹாஸ்பிட்டல் போயிட்டோங்க. ஏன்னா அன்றைக்கி நைட்டு உங்ககிட்ட பேசிட்டு ஒரு வீடியோ போட்டல. அதுக்கப்புறமா நைட்டு என்னால் இருக்கவே முடியல. சரியான தலைவலி, பயங்கர தலைவலி. அதனால் நான் என்ன பண்ணோன்னா, சரி போகலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் கிளம்பின்ட்டு உடனே அடுத்த நாளே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கிளம்பி நாங்கள் வந்து போயிட்டோம். அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அயன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னாங்க. இசிஜி வந்து இப்போது அன்நார்மலாக நமக்கு வந்ததுக்கு வந்து எனக்கு கொலஸ்ட்ரால் வந்து இருக்குது. கொலஸ்ட்ரால் வந்து அந்த பார்டரில் இருக்குது. 124 இருந்துச்சு கொலஸ்ட்ரால். நமக்கு 100 இருக்கணும்ல, இப்போ எனக்கு 124 வந்து இருந்துச்சு. 100 இருந்தால் தான் நார்மல். இப்போ 124 இருக்கிறனால கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக இருக்குது. அது வாக்கிங் போக சொன்னாங்க. நல்லா ஒரு எக்ஸசைஸ் வந்து பண்ண சொன்னார். சார் வந்து நிஜமாக ரொம்ப திட்டினார். ஏன்னா அந்த அயன் கண்டென்ட் மட்டும், அந்த அணுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் கொஞ்சம் லோவாகவே இருக்குது. அயன் வந்து ஃபுல்லாகவே இரும்பு சத்து சுத்தமாக இல்லை. அதனால் இரும்பு சத்துக்கு டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க. ஹெச்பி வந்து நமக்கு 11 இருக்குது. அப்புறம் இருக்குது. அப்புறமா என்னென்னா ஒரு கொடுமைனா, எனக்கு ரொம்ப ஹை ப்ரெஷர் இருக்குல்ல, அதனால என்ன பண்ணாங்கன்னா ப்ரெஷர் மாத்திரை கொடுத்துருக்குறாங்க. காலையில் ஒன்று போடணும், நைட்டு ஒன்று ப்ரெஷர் மாத்திரை போடணும். அதுக்கு அடுத்தது சொன்னேன் நான், டாக்டர் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது சுத்தமாக. அவர் சொன்னார், நீங்கள் ரொம்ப யோசிக்கக்கூடாது எதுவுமே அப்படி சொன்னார். அது மாதிரி தூக்க மாத்திரையும் கொடுத்து அனுப்பிச்சிருக்குறாங்க. ஏதோ தூக்க மாத்திரையும் ஒரு 7 நாளைக்கு கொடுத்துருக்குறாங்க. தூக்க மாத்திரை போட்டுட்டு தூங்குங்கன்னாங்க. அது என்னென்னா, நைட்டு நம்ம மாத்திரை கொஞ்சம் லேட்டாக போட்டுட்டா பகல் ஃபுல்லாக எனக்கு எப்போவுமே பயங்கர தூக்கம். பகல் ஃபுல்லாக அப்புறமா தூக்கம் வருது. அது மாதிரி இருக்குது. வேலையே செய்ய முடியல, டயர்டாகிடுது. வீடும் க்ளீன் பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. சாம் வந்து தூங்கிட்டு இருக்காரு. அவர் நேற்று 2 மணி வரை முடிச்சுட்டு இருந்தார் சாம். அப்புறமா வேறு என்ன சொன்னாங்க, அவருக்கு தான் நிறைய தெரியும், எனக்கு மண்டையிலே ஏறல. அதுக்கு அடுத்தது கண்ணாடி பவர் மாறி இருந்தாலும் உங்களுக்கு இது மாதிரி தலைவலிக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் சொன்னேன் 6 மாதம் தான் சார் ஆகுது கண்ணாடி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படி சொல்லிக்கிறாரு. அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க பார்த்தீங்களா, அங்கேயே போயிட்டு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வந்துடலான்னு அப்படி இருக்கிறோம். இது வேறு எங்கள் காலேஜில் வந்து ஃபங்க்ஷன், ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். நம்மளுக்கு ஆசை இருக்குல்ல, நம்ம படித்த காலேஜுக்குள்ளே போகணுன்ட்டு. அதுக்காக கஷ்டப்பட்டு கிளம்பி நான் வந்து போனேன். அப்போ ஒருத்தவங்க பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, என்ன நீ உடம்பு சரியில்லைன்னு வீடியோ போட்டிருந்தேன். உடம்பு சரியில்லை தான், நம்ம படிக்கவே இருந்தால் என்ன பண்ணுறது, நமக்குன்னு ஒரு சான்ஸ் கிடைக்கிறது, அதை விட்டுட்டா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். மாத்திரை தான் கொடுத்துருக்காங்களா, அதை போட்டுட்டு நம்ம இது பண்ணிடலான்ட்டு மாத்திரை காட்டுறேன் பாருங்கள் அவங்கக்கிட்ட. இது ஃபுல்லாகவே காலையில் போடுற டேப்லெட்டு. அதுக்கு அடுத்தது இது எல்லாமே நமக்கு, எனக்கு என்னன்னா பல்லு ஆப்ரேஷன் இப்போ பண்ணும் பார்த்தீங்களா, அதுக்கே டெய்லியும் நான் 9 மாத்திரை போட்டுட்டு தான் இருந்தேன். காலையிலையும் நைட்டுக்கும்ன்ட்டு 4 நாளுன்ட்டு போட்டு இப்போ தான் ஒரு 15 நாளாக அதுவும் போட்டுட்டு இருந்தேன். அது போட்டு ஏதாவது டேமேஜ் ஆயிருமான்னு எனக்கு பயம். திரும்பியும் மாத்திரை அதே ரொட்டீன் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அதுவே 1 மாதம், இதுவும் சேர்த்து 1 மாதமாக மாத்திரை போட்டு வெறுப்பாக இருக்குது. வாயெல்லாம் கசப்பு, அவ்வளோ கசப்பு. எது சாப்பிட்டாலுமே நல்லா இல்லை. நினைப்பேன் இந்த வேலைக்கே நமக்கு இப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு ஏஸ்பாக்கு ரொம்ப நன்றி சொல்லணுங்க. ஏன்னா நான் ரொம்ப பயந்துருந்தேன், ஏதாவது ஒரு பிரச்சனை பயங்கரமாக ஏதாவது சொல்லிடுவாங்க. நீங்கள்லாம் ஜபம் பண்ணீங்க, அந்த ஜபம் தான் இன்றைக்கி நிறுத்திருக்குது. அதுதான் கோடான கோடி நன்றி சொல்லணும் ஏஸ்பாக்கு. எல்லாருமே ஜபம் பண்ணணுன்னு சொன்னீங்க. அதான் எப்படி நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஜபம் பண்ணாலும் தான் எனக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம்னா 1 மந்த் கழிச்சு நம்ம செக்கப் போகணும். இப்போ நான் கண் செக் பண்ணிவிட்டு திரும்ப டாக்டர்கிட்ட போகணும், வர சொல்லியிருக்கிறாங்க அவங்க. 2 வாட்டி நம்ம போகணும். நம்ம இது தொடர்ந்து போடுங்க, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பார்க்கலான்னு சொன்னாங்க. இது மட்டுமே ப்ரெஷர் மாத்திரைங்க, 40 mg காலையிலையும் நைட்டுக்கும் கொடுத்துருக்குறாங்க. அன்றைக்கி ப்ரெஷர் அதிகமாக தான் இருந்துச்சு. 150 கீழே வந்து 110 இருந்துச்சு.
அதனால் ப்ரெஷர் மாத்திரை இது வந்து நைட்டு தூக்க மாத்திரை சொன்னால தூக்க மாத்திரை கொடுத்தாங்க. அடுத்தது காலையில் போடுறது. அப்புறம் இந்த பேராசிமெட்டல் போட சொல்லியிருக்காங்க தொடர்ந்து. இதுவும் போட்டுட்ருக்கேன். ஏன்னா அந்த தலைவலி பயங்கரமாக இருக்குது சொன்னாங்க. அதுக்கு சொன்னாங்க. மெயினாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நல்லா வாக்கிங் போகணுன்னாங்க. அந்த எக்ஸசைஸை உங்கள் லைஃப்பில் எப்படியெல்லாம் பண்ண முடியுமோ அது பண்ண சொல்லியிருக்காங்க. உப்பு சேர்க்கக்கூடாதுன்ட்டாங்க. உப்பு சுத்தமாக சேர்க்காதீங்கன்ட்டாங்க. அது மாதிரி எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த பொருள் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. வேறு என்ன சொன்னாங்க, ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னாங்க. இந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணலன்னா அடுத்தது சுகர் வந்துடும் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் சுகர் தான் நமக்கு வந்துடும். அதனால் ப்ரெஷரை நீங்கள் இந்த 1 மாதம் டேப்லெட் போடுங்க, அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரிசல்ட்டு. நம்ம கம்மி பண்ணிக்கலாம்னாங்க. அதுக்கு அடுத்தது நல்லா தூங்க சொன்னார். எதுவும் யோசிக்கக்கூடாது, ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கீங்களான்னு கேட்டார். அப்புறமா என்னை வெயிட்டு ரொம்ப குறைக்க சொன்னாங்க. வெயிட்டு ரொம்ப வயசுக்கு மீறின வெயிட்டு அதிகமாக இருக்குன்ட்டு வெயிட்டை குறைக்க சொன்னாங்க. ஆமாம், வெயிட்டு குறைக்க சொன்னாங்க. இன்னும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தை நான் சொல்லும்போது தான் அவங்க வெயிட்டு குறைக்க சொன்னாங்க. அது என்னால் வந்து வீடியோவில் சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கோங்க. வேறு என்ன சொன்னாங்க, இப்படிதான் மறந்துடுறேன். யூரின் இன்ஃபெக்ஷன் எல்லாம் இருக்குது, ஆனால் ரொம்ப மோசமாலாம் இல்லை. அதுக்கெல்லாம் நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு நல்லா பாத்ரூம் போனாலே உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காதுன்னாங்க. இந்த அயன் மட்டும் ஏற்ற சொன்னாங்க. நல்லா சாப்பிட சொன்னாங்க. நல்லா வாக்கிங் போக சொன்னாங்க. ஒரு 1 ஹவராவது நடக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. வேறு என்ன சொன்னார் அவர், அயனுக்கும் சொன்னார். இந்த கொலஸ்ட்ரால் நம்ம கம்மி பண்ணிட்டா இசிஜி எடுக்க தேவையில்லன்னாங்க. இப்போது இசிஜி நம்ம அன்நார்மல் வந்துச்சுல, அதெல்லாம் பார்டரில் தான் இருக்குதா. அது பயப்படுற அளவுக்கெல்லாம் இல்லை. இசிஜி வந்து பார்டரில் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த டயட்டெல்லாம் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கனால உங்களுக்கு நல்லா ஆகிட்டோம்னாங்க. அது ரொம்ப பெரிய அதிசயம் தான். ஏன்னா என்னோடய இசிஜி வந்து இந்த ஹாஸ்பிட்டல் லெவலில் இருக்கவங்க பார்க்குறவங்களாம் கொஞ்சம் பயந்துட்டாங்க. அதனால் நான் சொன்னேன், வெளில இங்கே உங்களுக்கு தெரியுதா, இது இன்னுமே அந்த சர்ஜரி பண்ணோம் பார்த்தீங்களா, அதோடைய வீக்கம் இன்னும் வத்தலை எனக்கு. அதனால கூட உங்களுக்கு அப்படி காட்டும். நீங்கள் அதனால் அதெல்லாம் பயப்படாதம்மா, இது ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொட்டீன் லைஃப் சேஞ்ச் பண்ணிங்கனாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இப்போதைக்கு எனக்கு இந்த தூக்க மாத்திரை கொடுத்தது தான் எனக்கு பகலெல்லாம் தூக்கம் வருது. நைட்டு 9 மணிக்கு போகலான்னு பார்த்தா 9 மணி தாண்டி 10, 10:30 ஆகிடுதா. ஃபஸ்ட்டு நாள் போடும்போது மட்டும் தலை சுற்றி இந்த இடத்துல தான் சாம் ஜெபம் பண்ணுறாரு. தலை மேலே கை வச்சு நான் முட்டி போட்டுட்ருக்குறேன். அப்படியே லாத்தி அப்படியே சுற்றி அடிச்சிச்சு. இப்போவும் பயங்கரமாக தூக்கம் வருது. தூங்கணும்னு நினச்சா தூக்கம் வர மாட்டேங்குது, ஏதாவது மண்டையில் ஓடிட்டே இருக்கனால. அப்படி என்ன ஓடுதுன்னு எனக்கும் தெரில. நேற்று என்ன ஆச்சுன்னா, ஒரு மெழுகுவர்த்தி கொஞ்சம் செஞ்சுருந்தோங்க. அந்த மெழுகுவர்த்தி போய் விற்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஒரு சின்னதாக ஒரு கடைக்கு முன்னாடி பர்மிஷன் கேட்டுட்டு கடையை வந்து அந்த ஒரு 2 ஹவர் போய் உட்காந்துட்டு வந்தோம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் வருமானம் வேணும்ல. இப்போதைக்கு மெழுகுவர்த்தி என்கிட்ட வேக்ஸ் இருக்குது, அதை போட்டு விற்றுடலாம் விற்கிறதுக்காக போனோம். அதுக்கே செம திட்டு. எனக்கு என்னென்னா, அதில் நம்ம ஏதாவது விற்றா நமக்கு ஒரு கை செலவுக்கு காசு ஆகலை. அதனால நான் வந்து போனேன். ஆனால் கொஞ்சம் லாங் தான், எங்களோட மாதாவரம் அங்கே போகணும். இன்றைக்கும் போகணுன்ட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கே மணி ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு. இனிமேல் தான் நாங்கள் ரெடி ஆகிட்டு போனோம். இது மாத்திரைலாம் போடுறதுனால நமக்கு பாத்ரூம் எதுவுமே வரமாட்டேங்குது. ஏன்னா வாயெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், மாத்திரையாக போட்டுகிட்டே இருக்கனால உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிடுதா. அது வந்து ஒரு பக்கம் நமக்கு தான். ஏன்னா நான் இந்த மாதம்தான், இந்த மாதமும் போன மாதம் அந்த எண்ட்லேயும் எக்கச்சக்க மாத்திரை, அவ்வளோ மாத்திரை. எனக்கு என்னென்னா, இது சர்ஜரி பண்ணாலே நான் ரொம்ப வீக்காக இருக்கனால எனக்கு மாத்திரைலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. இன்னும் இந்த காயம் வந்து இன்னும் ஆறல. அது வந்து ஒரு 1 வீக் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு அதான் கேள்வி, என்ன உடம்பு சரியில்லை சொல்கிறாங்க, போகிறாங்க வராங்கன்ட்டு. உடம்பு சரியாமல் தான் இருக்கும். ஆனால் நம்ம வேலையில் நம்ம பார்த்தா தான் நமக்கு காசு கிடைக்கும்ல. நமக்கும் வாடகை கொடுக்கணும், பொருள் வாங்கணும், சாப்பிடணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் அதுக்காக வேலைக்கு நம்ம போய் தான் ஆகணும்ல.
அதுதான் மெழுகுவர்த்தி நான் திரும்பியும் செய்ய ஆரம்பிச்சிருக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா மெழுகுவர்த்தி எங்ககிட்ட வாங்கிக்கோங்க. எங்களுடைய அந்த ஸ்மால் பிஸ்னஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் தனியாக ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் போடுறேன். இப்போதைக்கு இதான் அப்டேட். நேற்று தான் அப்படியே வீட்டிலே இருந்தால் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரியே இருக்கிறதுனால நேற்று சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு போயிட்டு 8 மணி 9 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கல. ரோட்டில் போய் போகணுன்னாலே நம்மளுக்கு பயமாக இருக்குது. ரோட்டில் போய் நம்ம பொருள் வச்சு நின்னாலே யாராவது ஏதாவது சொல்லிருவாங்களான்ட்டு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 9 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், 8 வருஷம். அப்போ எனக்கும் சாமுக்கும் ஒரு 20 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சுண்டல் செஞ்சுட்டு போயிட்டு பார்க்கான விற்கலான்னு நாங்கள் போனோம். அப்போ வந்து ஒருத்தர் வந்து பெரம்பூர் பார்க்கில், பார்க்க டீசெண்டாக தானே இருக்கீங்க, படித்த பிள்ளைங்கம்மா தானே இருக்கீங்க, எதுக்கு சுண்டல் விற்க வரீங்க, இங்கெல்லாம் வரக்கூடாது, இதெல்லாம் அவங்களுக்கு சொந்த இடம் அப்படி சொல்லி என்னையும் சாமியும் மிரட்டி அனுப்பிச்சிட்டாரு 20 வயசில். இப்போ அதனாலயே பாதிப்பு அந்த மனசில் இருக்கிறதுனால நமக்கு எங்கே போய் என்ன பண்ணாலுமே அது பயமாக இருக்குது. சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. நம்ம இந்த உலகத்தில் வந்து நம்ம திருடல, நம்மக்கிட்ட இருக்கிற கைவினை பொருளை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து விற்கிறோம். அதுக்கு அவ்வளோ எஃபர்ட் போடுறோம். நமக்கு அதில் கிடைக்க போகிறது ஒரு 10 ரூபா, மிஞ்சி போனால் 15 ரூபா. அது நம்ம ட்ராவலுக்கும் அதுக்கும் நம்ம உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கே போயிடும். ஆனால் ஜனங்க வந்து சில பேர் இப்படி தான் நடத்துகிறாங்க. நேற்று வந்து எனக்கு வந்து அப்படி தான் இருந்துச்சு. சாம் நான் வரவே மாட்டேன்னு தான் சொல்லி இது பண்ணிட்டு இருந்தார். நான் தான் சொன்னேன், நம்மக்கிட்ட பேக்ஸ் நாங்கள் 2000 ரூபா போட்டு அப்பவுமே வாங்கி வச்சிட்டோம். அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு போனோம். ஆனால் நேற்று ஒரு 2 பேர்கிட்ட வாங்கினாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. நானும் வந்து உங்களுக்கு வந்து மெழுகுவர்த்தி வீடியோஸு ஷார்ட்ஸ் வீடியோ தனியாகவே பேசி போடுறேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. சரியா? 150 ரூபா தான் பெரிய மெழுகுவர்த்தியே. கொரியர் வந்து நீங்கள் தான் கொடுக்கணும். சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரிலாம் தெரில, மெழுகுவர்த்தினாலே இப்போ நிறைய பேர் இன்வெர்ட்டர் வச்சுருக்கனால அதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக கேவலமாக நினைக்கிறாங்க. அது செய்கிற வேலை ரொம்ப அதிகம். நேற்று அதுக்கு போயிட்டு வந்ததுக்கு தான் என்கிட்ட சண்டை போட்டுட்டு சாம் தூங்கிட்டு இருக்கிறாரு. நீ வந்து சொல்லு பேச்சே கேட்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு. நமக்கு வேணும். நாங்கள் இப்போ ஒரு சும்மா ஒரு பால் தக்காளி வெங்காயம் வாங்க போனாலும் நம்ம கையில் ஒரு காசு இருக்கணும்ல. சாமுக்கு வந்து என்னென்னா அந்த இன்னும் வெயிட்டு தூக்க முடியல. இந்த ஃபுல்லாக ஃப்ளாப் சர்ஜரி நமக்கு வந்து பண்ணியிருக்கனால வெயிட் வந்து தூக்க முடியல. கம்பெனிக்கு போகணும், அவர் ரேபிட்டை ஓட்ட போகிறேன்னு அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இப்போதைக்கு எனக்கு இந்த மெடிக்கல் இதெல்லாம் போயிட்டு இருக்கனால இதுவாக இருக்குது. நானும் கொஞ்சம் அவர் வாக்கிங்கெல்லாம் போகணும், ரிலாக்ஸாக இருக்கணும்னு டாக்டர் சொன்னனால அப்படியே நம்ம வெளியே போயிட்டு காத்தோட்டமாக இருந்துட்டு வரேன். ஏன்னா இந்த வீட்டில் வந்து பால்கனியும் கிடையாது, மாடியும் கிடையாது. வீட்டுக்குள்ளே வந்துட்டால் வீட்டுக்குள்ளே தான் அடிஞ்சு கிடக்கணும். அதுவே எனக்கு ரொம்ப ஒரு மென்டலியாக ப்ரெஷர். ஏன்னா நான் இருந்த வீட்டில் எல்லாமே கொஞ்சம் வெளியில் வந்து ஒலாத்துற மாதிரி இருக்கும், மாடி இருக்கும், பால்கனி இருக்கும். எனக்கு அதெல்லாம் இல்லாததே இங்கே ரொம்ப இதுதான். அது மாத்திரை போட்டாலும் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. தூக்கம் வர நேற்று 11 மணிக்கு நான் போட்டேன் மாத்திரை. தூக்கம் வந்தது எப்போ தெரியுமாங்க, 2 மணிக்கு தாங்க தூக்கம் வந்துச்சு. 1:30 மணி கரெக்டாக தூக்கம் வரும்போது. அது மாதிரி லேட் ஆகிடுது. ஆனால் என்னென்னா பகல் ஃபுல்லாக தூக்கம் வருது. அப்படியே போதையிலே தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. எந்த வேலையுமே போய் குளிக்க கூட முடியல. அது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போதைக்கு நம்ம உடம்புல ரொம்ப நம்மளை ஆட்டி படைச்சி வச்சுக்கிறது ப்ரெஷர் தான். ப்ரெஷருக்கு அடுத்தது அயனுக்கு அடுத்தது கொலஸ்ட்ரால். இந்த 3மே இருக்கிறதுனால தைராய்டு மாதிரி தனியாக போட்டுட்ருக்கோம். அது 50 mg அவங்க கண்டினியூ வந்து பண்ண சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய கமெண்டு, உங்களுடைய வசனம் அனுப்பிச்சதுங்க, நல்லா மெசேஜ் பண்ணிங்க, வாட்ஸ்அப்பில் பண்ணிங்க, கால் பண்ணி கூட கேட்டிங்க. உங்கள் அன்புக்கு நன்றி. சரி, உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. ஏசுவாக்கு கோடான நன்றி. இது எனக்கு சின்ன பிரச்சனையிலேயே முடிஞ்சிச்சு. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடலை. 1 மந்த் இந்த டேப்லெட் எல்லாம் கண்டினியூ பண்ணிவிட்டு நம்ம போய் பார்க்கணும். நிறைய பேருக்கு தெரியும் மாத்திரை வந்து டெய்லியும் ஒரு 8 மாத்திரை போடுறது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. அந்த மாதிரி தான் இப்போ நான் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு அந்த வாய் அந்த கசப்பும் அதுவும் அப்படியே கொமட்டிட்டு தான் வருது. என்ன பண்ணுறது, போட்டு தான் ஆகணும். வேறு அவ்வளோதாங்க. அடுத்தது இப்போ கண்ணா ஹாஸ்பிட்டல் போகணும்.